நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு மற்றவர்களால் மறக்கப்பட்டவர்களே, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உன்னை நினைவு கூறுகிறார். எதற்காக? சரித்திரங்களை எழுதுவதற்காக. உங்க வீட்டிலே தேவனுடைய கரத்தின் செயலை நீங்கள் காண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting that you should see his friendly counsel in your tent. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We greet you all in the name of Jesus, who can turn all your impossibilities to possibilities. கர்த்தருக்குள் நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். We believe in the Lord that you have been under the protection of Lord these days. இந்த நாட்களிலே வீடுகளிலே அடைப்பட்ட சூழ்நிலையிலே அநேக பேர் காணப்படுகிறோம். These days many of us are in a situation where we are all bound in a house. இவைகளை எல்லாம் தாண்டி தேவனுடைய திட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. Even after all these things, we must never forget that we are still under the plan of God. ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து இன்றைக்கு ஆதாரமாய் வாசிப்போம். Let's read a verse in the Bible. யோபு 29 அதிகாரம் 4வது வசனம். Job chapter 29 verse 4. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. When the friendly counsel of God was over my tent. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. The friendly counsel of God was over my tent. ஆங்கிலத்திலே counsel என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. In English the word counsel is being used. அப்படி என்றால் ஆலோசனை என்று அர்த்தம். It means advising. தேவன் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய ஆலோசனையை கொடுத்து, ஒரு புதிய வழிநடத்தலை கொடுத்து தேவன் யோபின் குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தாராம். Every time God gave a new counsel, new advice and led the family of Job. யோபு சொல்லுகிறான், தேவன் எனக்காய் ஒரு கூடாரத்தை கொடுத்திருந்தார், அந்த கூடாரத்திலே தேவனுடைய ரகசிய செயல் காணப்பட்டது. Job says God had given me a tent, and in that tent there was a friendly counsel of God. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொரு பேரையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தில் காணப்படும். Today, those of you who are watching this program, God is telling you that God's friendly counsel is over your tent. இன்றைக்கு அப்பேற்பட்ட கர்த்தருடைய ஆலோசனை இல்லாத வீடுகளிலே கர்த்தருடைய ஆலோசனையை நிறைவேற்றுவதற்காக, அதை அடித்தளமாய் மாற்றுவதற்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். God is giving you this program today for all those houses where there is no friendly counsel of God, and to make this counsel as your foundation. இன்னைக்கு அநேக பேருடைய வீட்டில கர்த்தருடைய ரகசிய செயல் இல்ல, சத்ருவானுடைய ரகசிய செயலும் சத்ருவானுடைய வெளிப்பாடான செயலும் காணப்படுகிறது. In many houses today, there is no friendly counsel of God, but rather you can see the counsel of the evil one and the guidance of the evil one being happening in the houses. அநேக குடும்பங்கள் வருத்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Many houses are filled with sadness. அநேக வீடுகள் பாவத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Many houses are being filled with sin. அநேக குடும்பத்திலே சாபத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Many houses are filled with curse. இன்னைக்கு அப்பேற்பட்ட வீடுகளிலே தேவன் இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். Today God is bringing a change into such houses through this program. சிஸ்டர், பிரதர், உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ரகசிய செயலை உங்கள் கூடாரத்தில் நீங்கள் காண்பீர்கள். Dear brother and sister, God is looking at you that you will see the friendly counsel of God in your tent. இன்னைக்கு அநேக பேருடைய கூடாரத்திலே மன அழுத்தங்கள் தான் காணப்படுகிறது. Today in many of the houses there is depression. நிறைய பேர் மன அழுத்தத்தின் உச்சக்கட்டத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். Many of them have been in the heights of depression. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் பிரபலமான ஒரு நடிகர் பணம், புகழ், பெயர் எல்லாம் இருந்தும் தற்கொலை செய்து தன் உயிரை மாய்த்ததை நாம் கண்டோம். Just few days back we have heard that a very famous actor, in spite of having name, fame and money, committed suicide. அவர் தனிமையின் உச்சக்கட்டத்தில் காணப்பட்டார்.
He was at the height of loneliness. அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஏறக்குறைய 1.5 கோடி பேர்கள் அவரை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாங்க. Even in his Instagram account, you can see more than 1.5 crore people as his subscribers. ஏறக்குறைய 2-3 கோடி மக்கள் Facebookல அவருக்கு பின்பாக இருந்தார்கள். There were 2 to 3 crores people following him on Facebook. பல கோடிக்கணக்கான ஜனங்களை பின்புலத்திலே வைத்திருந்த ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டான். This man who has been followed by so many people was feeling very lonely in his life. இவ்வளோ பேர்கள் காணப்பட்டும் சத்துருவானுடைய ரகசிய செயல்தான் அந்த கூடாரத்திலே காணப்பட்டது. Even though he had so many people around, you can see that the counsel of the evil one was there in his house. யோபு ஒரு சைடுல பார்க்கும்போது வேதனையின் உச்சகட்டத்திலே பணத்தை இழந்து பெயரை இழந்து புகழை இழந்திருந்தாலும் கர்த்தருக்காக ஜீவித்து கொண்டிருந்தான். ஏனென்றால் கர்த்தருடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்திலே காணப்பட்டது. When we see the life of Job, in spite of losing everything that he had, you can see still he leant on to the Lord because there was a friendly counsel of God in his life. இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் ஆஸ்திகள் அந்தஸ்துகளை சம்பாதித்து கொண்டிருக்கும் பொழுதே அது மாத்திரம் இல்லாமல் சந்திர மண்டலத்திலேயே இடத்தை வாங்கி எல்லாவற்றையும் சம்பாதித்து கொண்டாடலாம் என்கிற உச்சகட்டத்தில் இருக்கும்போது ஒருவன் தன் ஜீவனை மாய்த்து கொண்டான். காரணம் சத்ருவானுடைய ரகசிய செயல் அந்த குடும்பத்திலே காணப்பட்டது. On the other side, if you see this person who had money, name, fame, everything that he wanted to, and even he owned a space in the moon. In spite of having all this, he committed suicide. What is the reason? It's because there was the counsel of the evil one in his house. பெயர் புகழ் எல்லாவற்றையும் சம்பாதிப்பதை விட தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் குடும்பத்திலே காணப்படுவது நல்லது. It's not important to have money, name or fame, but what is more important is having a friendly counsel of God in your tent. உங்க வீட்டிலே தேவனுடைய கரத்தின் செயலை நீங்கள் காண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God is expecting that you should see his friendly counsel in your tent. உன் வீடை தேவன் நேசிக்கிறார். God loves your house. உன் குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். He loves your family. அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஏறக்குறைய 39 தடவை வீடு வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Acts, approximately 39 times it's written as house. புதிய ஏற்பாட்டிலே ஆதிகால சபையை தேவன் வீடுகளிலே தொடங்கினார். In the New Testament, God started the churches in a house. வீடுகளிலே தேவனுடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். They saw the glory of God in the houses. தேவனுடைய கரத்தின் செயல்களை வீடுகளிலே கண்டார்கள். They saw the hand of God in the houses. அநேக பேருடைய வாழ்வு மாற்றப்படுவதை வீடுகளிலே கண்டார்கள். Many lives were changed in houses. ஏன் இந்த நாட்களிலே கூட சீனா தேசத்திலே அநேக இடங்களிலே வீடுகளில் தான் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. Why? Even today, if you see in China, the churches have been conducted in lot of houses. ஏனென்றால் அந்த இடத்திலே பொது இடங்களிலே ஆராதிப்பதற்கு அனுமதி இல்லை. Because there is no permission for them to have churches in a public place. சில இஸ்லாமிய தேசத்திலே அவர்கள் பொது இடங்களிலே ஆராதிக்க முடியாத பொழுது அவர்கள் வீடுகளிலே கூடி ஆராதிக்கிறார்கள். In some of the Muslim countries where they are not permitted to conduct worship services in public places, they gather at homes and worship the Lord. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக தேவன் உங்களிடத்திலே சொல்லுகிறார், உங்கள் வீடுகளிலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Today, those of you who are watching this program, God is telling you that you will see the glory of God in your houses. இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற மன அழுத்தங்களிலிருந்து தேவன் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to deliver you from the spirit of depression today. உங்க வீடுகளிலே சத்ருவானுடைய ரகசிய செயல் காணப்படும் பொழுது தற்கொலை எண்ணங்கள் வரும். When there is evil counsel in your homes, you will have the thoughts of suicide. மன அழுத்தங்கள் வரும். There will be depression. ஏன் உயிரோடு இருக்கணும்னு தோணும். You will feel why you should be alive. இவைகள் எல்லாம் சத்ருவானுடைய ரகசிய செயல்களுக்கு அடையாளமே.
These are all the signs of the counsel of the evil one. ஆனால் தேவனுடைய ரகசிய செயல் காணப்படுகிற வீட்டில் எப்படி இருக்கும்? But how is the friendly counsel of God in the house? சந்தோஷம் இருக்கும், There will be joy, சமாதானம் இருக்கும், there will be peace, ஒற்றுமை இருக்கும். there will be unity. ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம், Maybe there wouldn't be enough money, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், maybe there wouldn't be enough money to eat ஆனால் food. இனம் புரியாத ஒரு தேவனுடைய சமாதானம் வீட்டுக்குள்ள எப்பொழுது இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். But you can experience that there is always an peace that is filled in your homes. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், மதலை போல் சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ளுவேன் என்கிற ஒரு மன தைரியம் உங்கள் இதயத்திலே காணப்படும். No matter how many problems come, no matter if you have problems like a mountain, you will have a confidence that you will overcome it. கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கிற வீடு அப்படிதான். That's how the house of a friendly counsel of God will be found. தேவனுடைய ரகசிய செயல் சில வீடுகளிலே காணப்படும் பொழுது அந்த வீடுகளிலே மாற்றங்கள் உண்டாகும். When there is friendly counsel of God in certain houses, there will be changes. இன்றைக்கு உங்க வீடுகளிலே சில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். Today God wants to bring changes in your homes. அதற்காக தான் தேவன் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். And that is why God has prepared this program for you. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் முதலாவது சபைக்குள் ஊற்றப்பட்டது ஒரு வீட்டுக்குள்ளதான், மேல் வீட்டு அறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. If you read the book of Acts, you will notice that the first Holy Spirit anointing was in a house that was in an upper room experience. இன்றைக்கு நீங்க மேல் வீட்டு அறையில் இருக்கலாம், இல்ல கீழ் வீட்டு அறையில் இருக்கலாம். உங்க வீடுகளுக்குள்ளே தேவனுடைய அபிஷேகத்தை ஊற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். Today you might be living in an upper room or at a lower home. Today God is able to pour out His anointing over your lives. மேல் வீட்டு அறையில வல்லமையாய் இறங்கின தேவன் இன்றைக்கு உங்க வீடுகளின் அறைக்குள் வல்லமையாய் இறங்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். The God who came down mightily in that upper room is able to come even in your homes today. கர்த்தர் உங்களுடைய விலாசத்தை அறிந்திருக்கிறார். God knows your address. ஒருவேளை அரசாங்கத்திற்கு கூட உங்க விலாசம் தெரியாம இருக்கலாம். Maybe even the government might not know your address. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் நம் விலாசத்தை அறிந்த தேவன். But the God whom you and I worship knows our address. எப்படி பாஸ்டர் ஆண்டவருக்கு என்னுடைய விலாசம் தெரியும்? Pastor, how does God know my address? வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். Let's read Acts chapter 9 verse 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தருசு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். So the Lord said to him, Arise and go to the street called Straight, and inquire at the house of Judas for one called Saul of Tarsus, for behold, he is praying. சவுல் என்கிற பெயருள்ள ஒரு மனிதன் சபையை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். The Saul was a person who had persecuted the church. அவனுக்கு சபையின் மீது, தேவனுடைய பிள்ளைகள் மீது ஒரு வெறுப்புணர்வு காணப்பட்டது. He had a kind of hatred towards the churches and towards the children of God. தேவன் அவனை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்து தமஸ்குக்கு போகிற வழியிலே தேவன் சவுலை சந்தித்தார். God wanted to confront him and met him at the street of Damascus. தேவன் அவன் வாழ்வை மாற்றும்படி ஒரு வீட்டிலே இருந்து அவன் ஜெபிக்கிறான். He has been praying in a home so that God will change his heart. அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் ஒரு ஊழியனை அவனை சந்திக்கும்படி அனுப்புகிறார். After God heard his prayer, he sent a servant of God to meet him. அதை அனுப்புவதற்காக தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். You must pay attention to the word that God has used in that place. நேரு என்கிற ஒரு தெருவிலே அவன் காணப்படுகிறான், அவன் ஜெபிக்கிறான், அவனை போய் சந்தி. He is at a street called Straight and he has been praying there. தேவன் அவன் ஜெபிப்பதை மாத்திரமல்ல, அவன் இருந்த தெருவும் அவன் இருந்த வீட்டையும் அறிந்தவராய் காணப்பட்டார். God did not just know that he has been praying, but he also knew his street and the house which he was living in. இன்றைக்கு நீங்க உலகத்தின் பல பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Today you have been watching this program from all different parts of the world. உங்க வீடுகளை உங்க சொந்தக்காரங்க மறந்திருக்கலாம்.
Maybe your own relatives would have forgotten your homes. உங்களையே உங்க சொந்தக்காரங்க மறந்துருக்கலாம். Your relatives would have forgotten you. அதுவும் இந்த நாட்கள்ல சென்னை பட்டணத்துல வாழுகிறவர்களை எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க ஊர்ல எல்லாம் மறந்துட்டாங்க இப்போ. And especially these days, those of us who have been living in Chennai, all of our relatives would have forgotten us. வாடா மச்சான் வாடா மாமான்னு கூப்பிடுகிறவங்கலாம் இப்போ சொல்லுகிறான், ஐயோ வந்துடாத, நீ யாருப்பா, நீ எந்த ஊருக்கார அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ அநேக பேருடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. The people, the relatives who would call us, please come. Today, if you tell them I'm from Chennai, then they'll say, please don't come. I don't even know who you are. உங்களுடைய நண்பர்கள் உங்க விலாசத்தை மறந்திருக்கலாம். Maybe your own friends would have forgotten your address. உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களுடைய தெருவை மறந்திருக்கலாம். Your near and dear ones would have forgotten the street you live in. இன்றைக்கு வசனத்தின் வழியாக தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய விலாசத்தை அறிகிற தேவனை நீ ஆராதிக்கிறாய். Today the word of God tells you that you are worshiping the Lord who knows your address. புதிய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய பாதிக்கும் மேற்பட்ட புஸ்தகங்களை எழுதினவர் இந்த அப்போஸ்தலராகிய பவுல். In the New Testament, more than half of the books were being written by this apostle Paul. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு மற்றவர்களால் மறக்கப்பட்டவர்களே, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உன்னை நினைவு கூறுகிறார். எதற்காக? சரித்திரங்களை எழுதுவதற்காக. Today, those of you who have been watching this program, if you are thinking that others have forgotten you, God is remembering you. Why? Because you have to write the history. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரி ஜெபிப்பதற்காக என்னிடத்திலே தொலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டார்கள். Few months ago, there was a sister from Theni who had called me for prayer. அவர்கள் மிகப்பெரிய வருத்தத்திலே, அவர்கள் மன அழுத்தத்திலே இருப்பதனாலே அவர்கள் என்னிடத்திலே ஜெபிக்கும்படி எனக்கு தொலைபேசியின் வழியாக அழைத்து ஜெபிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். Because they were in deep sadness and was undergoing depression, she called me up on my phone and asked me to pray for her. அந்த சகோதரி அழுது கொண்டே சொன்ன காரியத்தை உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். I would like to share the same thing what the sister had shared with me. நான் ஒரு நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய காதிலே அந்த போனை தொலைபேசியை வைத்துக்கொண்டு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். I was sitting on a chair and I was listening to what the sister was speaking to me. அந்த சகோதரி அழுது கொண்டே சொன்னார்கள், ஐயா என்னுடைய கணவருக்கு கேன்சர், என் குடும்பத்திலே பெரிய வறுமை, எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், இனி எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை, நாங்கள் ஒரு கெதி கலங்கி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் காணப்படுகிறோம். She said, dear pastor, I am in deep pain. My husband has cancer and there is poverty in my homes and we have children. We do not know what to do for our future. ஒரு சில கெட்ட பழக்கங்களினாலே இந்த கேன்சர் வந்தது. இந்த கேன்சர் வந்தும் அவர் கெட்ட பழக்கங்களை விட மாட்டுகிறார். Because of some bad habits, he caught this cancer and in spite of having cancer, is not able to leave those bad habits. அவங்க சொல்லி அழுது கொண்டிருக்கும்போது என் காதுகள் கேட்பது நின்று விட்டது. ஆனால் தேவன் கண்களுக்கு முன்பாக ஒரு தரிசனத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். As that sister was speaking, suddenly my ears were blocked and God gave me a vision before my eyes. என் கண்களுக்கு முன்பாக இந்த தரிசனத்தை பார்க்கிறேன். I am seeing this vision with my eyes. ஒரு வீடு. I can see a house. அதை சுற்றுப்புறத்திலே பக்கத்துல எந்த வீடுமே இல்ல. And there are no houses surrounding that house. ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடித்த ஒரு வீடு. It was a house with a green paint on it. வெளியே வந்து ஒரு சின்ன ஒரு லைட் இருக்கு. There was a small light at the outside. அதுல ஒரு குண்டு பல்ப் ஒன்னு இருக்கு. And it had a round bulb. அந்த வீட்டுக்குள்ளே சென்றால் ஒரு சின்ன ஒரு வரவரைப்பு அறை. As I entered that home, I could see a small lounge. அதற்கு பின்பாக ஒரு சிறிய சமையல் அறையும் வலதுபுறத்திலே ஒரு மிகவும் சிறிய படுக்கை அறையும் நான் பார்த்தேன். Right behind there was a kitchen and on the right hand side there was a very tiny bedroom. அதை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே வலதுபுறத்திலே ஒரு சின்ன பழைய டிவி ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறேன். நடுவில் ஒரு சகோதரி கையில தொலைபேசியின் வழியாக பேசிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். And I'm seeing on the left there was a television and one sister was sitting near the television and speaking on the phone. இதை எதற்கு பார்க்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. நான் உடனே அந்த சகோதரி இடத்துல சொன்னேன், சிஸ்டர் நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன், அதை அப்படியே உங்கள் இடத்துல சொல்லுகிறேன்.
As I was speaking to her, I told her, sister, I do not know what I am seeing, but I will share what I am seeing right now. நான் உடனடியாக நான் பார்த்த ஒவ்வொரு காரியத்தை ஒன்றொன்றாய் சொல்ல ஆரம்பித்தேன். And I started telling her one by one what I was seeing. அந்த பச்சை கலர் பெயிண்ட், அந்த பல்ப், அது மாத்திரம் இல்லாமல் உள்ள இருக்கிற அறை, அதற்கு பின்பாக இருக்கிற சமையல் அறை, வலது புறத்தில் இருக்கிற படுக்கை அறை, இவை ஒன்றொன்றாய் சொல்லும் பொழுது அந்த சகோதரி கதறி ஓ என்று அழ ஆரம்பித்தார்கள். As I was telling her about the green paint, the bulb, the lounge, the kitchen which was behind, and this bedroom that was on the other side, this lady started crying out loudly. அப்பொழுது நான் தொடர்ந்து சொன்னேன், ஒரு சகோதரி நடுவில் உட்கார்ந்து போன்ல பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதுதான். ஓ என்று அழுது கொண்டு கையில் இருக்கிற தொலைபேசியை தூக்கி அடித்து அவர்கள் விழுந்து அழ ஆரம்பித்தார்கள். As I was telling this, she lifted her voice up and started crying out and threw out her phone and started crying out. 5 நிமிடத்திற்கு பின்பாக மீண்டும் அவர்கள் என்னிடத்தில் அழைத்தார்கள். After 5 minutes, she called me back again. அவர்கள் கதறி கொண்டு சொன்னார்கள், அது நான் தான், அது என்னுடைய வீடு தான். She cried out and she told me that it is me and that is my house. எப்படி உங்களுக்கு என்னுடைய வீடு தெரியும்? How do you know about my house? அப்பொழுது அந்த சகோதரியிடத்துல சொன்னேன், எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவனுக்கு உங்களுடைய விலாசத்தை அறிந்திருக்கிறார். And I told her, I don't know, but the God whom you worship knows your address. தேவன் உங்களுடைய விலாசத்தை அறிந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறார். If God can know your address, he even knows your situations. நீங்கள் போகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறார். He knows the problem that you're going through. என்று சொல்லி அவளுக்காக ஜெபித்தேன். And I told her and I started praying for her. ஒரு வருடத்திற்கு பின்பாக எனக்கு தொலைபேசி வழியாக அவர்கள் அழைத்தார்கள். After 1 year, she called me back again. பிரதர், என் வீட சொன்னீங்களே, அதே நபர் தான் நான் பேசுகிறேன். Brother, you had told me about a house. It's the same person who's talking to you. கர்த்தர் என்னுடைய கணவனை திருத்தி விட்டார். God has changed my husband. அவர் கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்டார். He has left all his bad habits. தேவன் கேன்சர்ல இருந்து விடுதலையை கொடுத்துட்டார். God delivered him from cancer. இன்னைக்கு ஞானஸ்தானத்திற்காக போறோம். எங்க பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்க போறாரு. அதற்கு முன்பாக நீங்க ஒரு முறை ஜெபிக்கணும். Today my pastor is going to give him baptism, and before that we want you to pray for him. நான் அவளுக்காக ஜெபித்தேன். அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியினால் தேவன் இடை கட்டினார். I prayed for them and God filled that family with great joy. இது கர்த்தருடைய ரகசிய செயல். This is the friendly counsel of God. இன்றைக்கு உங்க குடும்பத்திலே இந்த ரகசிய செயலை நீங்கள் காண்பீர்கள். Today you will see this friendly counsel of God in your homes. முழங்கால் படிடுங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Please kneel down and I would like to pray for you. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். Loving heavenly Father, we thank and praise your name. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக இவங்க ஒவ்வொரு பேரோடு கூட நீர் பேசினீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Today you have been speaking to everyone who is watching this program, and I thank you, Lord, for that. சத்ருவானுடைய ரகசிய செயல்கள் இன்றோடு அதமாக்கப்பட்டதற்காக நன்றி. Thank you, Lord, for you are bringing an end to all the evil counsel. கர்த்தருடைய ரகசிய செயல் இன்று முதல் தொடங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for you are starting the friendly counsel of God in their homes. தேவனுடைய கரம் செயல்படுவதை இவர்கள் காணட்டும். Let them see your hand working amidst of them. ரட்சிப்பின் அனுபவங்களை இவர்கள் காணட்டும். Let them experience salvation in their lives. அப்படிப்பட்ட நாட்கள் தொடங்கினதற்காக நன்றி. Thank you, Lord, for you have begun those days. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Help us to glorify your name. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டீர்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have been listening to this message and I believe this has been a blessing to you. இந்த செய்தியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கண்டு மகிழுங்கள். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல் ஜெமி. You can listen to the continuation of the sermon next week. Until then, this is your brother, friend, Pastor Justin Samuel signing off along with Jemmy. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you.